Hi everyone, welcome to my channel. My name is Shakti, I'm a counseling psychologist. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது the dark triad. ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் டேஞ்சரஸ் பர்சனாலிட்டி இருக்காங்க. இவங்க யாரு, இவங்களை எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம், அதுக்கான ரெட் ஃபிளாக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரொம்ப அரகண்டா இருப்பாங்க இவங்க. யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க, யாரோட அட்வைஸையும் கேட்க மாட்டாங்க. ரொம்ப அரகண்டா சொல்லுவாங்க, எல்லாரும் எடுத்தறிஞ்சு பேசுவாங்க. இவங்க அதுதான் இவங்களோட ஒரு ட்ரைட் ஆஃப் பர்சனல், ஒரு ப்ரௌடா நினைப்பாங்க இவங்க அவங்கள பத்தி. அடுத்து இவங்க ஒரு கன்வின்சிங் லையர்ஸா இருப்பாங்க. இவங்க சொல்ற பொய்கள் அப்படியே நம்மளால நம்ப முடியும், அந்த அளவுக்கு அழகா பொய் சொல்லுவாங்க இவங்க. ஸோ இது செகண்ட் ரெட் ஃபிளாக். மூணாவது விஷயம் என்னன்னா, இவங்களை நம்மளால நம்பவே முடியாது. எவ்வளோ விஷயம் நம்ம சொன்னாலும் இவங்களை நம்பவே முடியாது. இவங்க எப்பவுமே செல்ஃப் சென்டர்டா இருப்பாங்க. தான் தான் பெரிய ஆளு, தன்னோட நீட் தான் இங்கே வந்து ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே இருப்பாங்க. இவங்க கிட்ட கொஞ்சம் கூட ஒரு எம்பத்தியோ ரிமோர்ஸோ இருக்கவே இருக்காது. அடுத்த முக்கியமான விஷயம், இவங்களை நம்மளால நம்பவே முடியாது. அந்த ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ்ங்கிறதுக்கு இவங்களுக்கு சான்ஸே இல்லை. அந்த இன்டெகிரிட்டி இவங்க கிட்ட இருக்கவே இருக்காது. அடுத்த விஷயம், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய நம்பர் ஆஃப் எக்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு ரீசனாக இருக்கலாம். தி வில் கம் ஆல்வேஸ் வித் பேக் ஸ்டோரியோடு வருவாங்க. அதில் அவங்க விக்டிம் மாதிரி அவங்க போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எல்லா விக்டிமையும் நான் சொல்லலை, பட் இதுவும் ஒரு சிம்டம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்க எப்போவுமே தான் பெரிய ஆள், தனக்கு மேலே தான் மற்ற விஷயங்கள்லாம், தன்னோட நீட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எப்போவுமே நம்புறவங்களா இருப்பாங்க. அதை நோக்கி தான் இவங்களோட ஒர்க் இருக்கும், அதை நோக்கி தான் இவங்களோட எல்லா ஆக்டிவிட்டீஸுமே இருக்கும். இவங்க ரொம்ப எமோஷ்னல் மேனிப்புலேட்டிவாகவும் இருப்பாங்க. சப்போஸ் அடுத்தவங்களால இவங்களுக்கு அந்த சக்ஸஸ் கிடைச்சிச்சுன்னா அதை நன்றி கூட அவங்களால கிராட்டிடியூட் ஃபீல் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக இன்னும் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன்னொன்று, இவங்க என்ன நினைப்பாங்க, இந்த சோஷியல் ரூல்ஸ் எதுவுமே தனக்கானது இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. அந்த ரூல்ஸ் எல்லாம் தன்னால் உடைக்க முடியும், அதெல்லாம் மீறின சக்தி, அதெல்லாம் மீறின ஒரு மனுஷன் அப்படின்னு இவங்க தன்னை நம்புவாங்க. இது வந்து அவங்களோட குறை இல்லை, ஆனால் அவங்க அப்படி நம்புறாங்க அவங்கள. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்ப அழகாக மேனிப்புலேட்டிவ் பண்ணுவாங்க, ட்ரிக்கியாக. அதாவது உங்களை நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு உங்களை அன்பிளஸ், நீங்கள் அவங்க கூட பேசினாவே கொஞ்சம் எமோஷ்னலாக ரொம்ப பேர்டன் இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு ட்ரிக்கியான ஒரு பீப்புள் இவங்க. அஃப்கோர்ஸ் இவங்க ரொம்ப கரிஸ்மேட்டிக்காக இருப்பாங்க, ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருப்பாங்க. இவங்களை பார்க்கும்போது நமக்கு நம்பிக்கை வரும் பேசும்போதெல்லாம். ஆனால் அதுக்கு நம்பிக்கைக்கு இவங்க ஏற்றவங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். அடுத்த விஷயம், ஈவன் அவங்க தப்பு பண்ணும்போது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கூட அதை வந்து இவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக வேற ஒரு ஆளை அதில் மாட்டி விடுவாங்க, இல்லை உங்களையே கூட பிளேமில் மாட்டி விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இவங்களுக்கு அந்த தைரியம் இருக்காது, தான் பண்ண மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு தைரியம் இருக்காது. அண்ட் இவங்க பண்ணுற ட்ரெஸ்ஸிங்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். அது ரொம்ப சம்டைம்ஸ் ப்ரொவொகேட்டிவாக கூட இருக்கலாம். ஸோ அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவ்வளோ இதாக இருக்கும், இவங்ககிட்ட பெர்ஃபெக்ஷனாக இருக்கும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்க கூட நீங்கள் பேசும்போது ஒரு டைமும் நீங்கள் பயத்தோடு பேசுவீங்க, ஒரு எக்ஷனில் நடக்கிற மாதிரி இருப்பீங்க. அவ்வளோ எந்த மிஸ்டேக்ஸுமே இல்லாமல் நீங்கள் ஒரு பேர்டனாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. எந்த மிஸ்டேக்ஸுமே இல்லாமல் ஒரு அப்யூசிவாக நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், ஆஃபீஸ் கோவர்க்கராக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், வாட்எவர் மேபி. அது என்னன்னு கண்டுபிடிச்சு, சப்போஸ் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தால் இட் இஸ் கோயிங் டு பி லைஃப் லாங் சேலஞ்சிங், அது ஒன்றுமே பண்ண முடியாது. சப்போஸ் கோவர்க்கராக இருந்தால் அது டெஃபினட்டாக நீங்கள் ஹெச்ஆர் கிட்ட ரைஸ் பண்ணுங்கள், நத்திங் ராங் இன் தட். சப்போஸ் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இது மாதிரி அப்படின்னா நீங்கள் உடனே ஸ்டெப் பேக் பண்ணுங்கள், நத்திங் ராங் இன் தட். அப்படி தான் நீங்கள் உங்களோட பீஸ் ஆஃப் மைண்டை நீங்கள் காப்பாற்றிக்க. இதில் மோஸ்ட் டேஞ்சரஸ் பர்சனாலிட்டி ட்ரைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைக்கோபதி அண்ட் மேக்வில்லியனிசம்னு சொல்லுவோம். இதில் மூணுமே சேர்ந்துருக்கும், நார்சிஸ்டிக் இந்த 3 டைப்ஸும் சேர்ந்துருக்கும். அவங்க தான் மோஸ்ட் டேஞ்சரஸ். அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு மாரல் காம்பஸ் இருக்காது. they will do to reach their success or to reach the power. அவங்களுக்குள்ள ஒரு பவர் ஹங்கர் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. மாரல் கோட், எத்திக்ஸ் எதுவுமே அவங்கக்கிட்ட இருக்காது. ஸ்பெஷலி அவங்கக்கிட்ட எம்பத்தின்னு ஒரு விஷயமே இருக்காது. ஸோ அவங்ககிட்ட இதெல்லாம் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அவங்க யார். ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் இவங்க அவங்களோட ஒர்க்கை விட்டுட்டு மற்ற எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆவாங்க. வேற ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுவாங்க. அடுத்தவங்களோட சின்ன சின்ன ஃப்ளாஸ் எடுத்து வச்சு புல்லிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, கலாய்க்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க பண்ணுவாங்க. மற்றவங்கள ரொம்ப பீலிட்டில் பண்ணுறது, மற்றவங்களோட இமேஜை டேமேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க அதிகமாக இன்டெல்ஜ் ஆவாங்க. அவங்களே அறியாம அவங்க இந்த மாதிரி பிளேமிங், காசிப்பிங் அண்ட் இதுல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட்
இவங்களோட இன்டென்ஷன் ஒன்னே ஒண்ணுதான். இவங்க தான் அங்க பவர் சென்டரா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கான திறமைகளோ தகுதியோ தனக்கு இல்லைன்னா கூட தான் தான் பவர் சென்டர்ல இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சப்போஸ் இந்த மாதிரி மனிதர்களை நீங்க உங்க லைஃப்ல மீட் பண்ணீங்கன்னா இவங்க கிட்ட இருந்து ரொம்ப தூரத்துல தள்ளி இருங்க. ஏன்னா இவங்களுக்கு நீங்க எவ்வளவுதான் பெயின் இருந்தாலும், உங்ககிட்ட எவ்வளவுதான் கண்ணீர் இருந்தாலும், எவ்வளவுதான் ப்ராப்ளம் இருந்தாலும் இவங்க அதெல்லாம் நம்ப மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு மேனிபுலேட்டிவ்னு நினைப்பாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த மனிதாபிமானம், இரக்கம் எதுவுமே இருக்காது. ஸோ கேர்ஃபுல் வித் திஸ் பீப்பிள். இவங்க க்ரோன் அப் ஆனதுக்கு அப்புறம் இவங்களை ட்ரீட் பண்ணவே முடியாது. ஏன்னா இவங்களோட சிம்டம்ஸ் எதுவுமே வந்து டிஎஸ்எம்ல லிஸ்ட் அவுட் ஆகல. இவங்கள ஒரு சைக்காட்ரிக் சைக்கோபதி அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. பட் இவங்க கிட்ட இருக்க எல்லா சிம்டம்ஸுமே மனித குலத்துக்கு எதிரானது. இங்க பிரச்சனை என்னன்னா இவங்க சின்ன வயசுல இருந்தே இதை நம்புறாங்க. ஏன் அப்படின்னா சின்ன ஸ்டாப் பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னன்னா சின்ன வயசுல உங்க குழந்தைங்க யாரையாவது தள்ளி விட்டு வந்து நான் தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு ரொம்ப ப்ரௌடா சொன்னாவோ, இல்ல யாரையாவது நான் ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொன்னாவோ உடனே அவங்கள சமத்து அப்படின்னு சொல்லி கொஞ்சாம அவங்களுக்கு புரிய வைங்க. மாரல் கோட்னா என்ன, ஹியூமனிட்டினா என்ன, லைஃப் எப்படி நம்ம வாழணும், இந்த சோஷியலா நம்ம வாழும்போது மனிதர்களுக்கு மனிதர்கள் எப்படி உதவியா இருக்கணும், இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்து வளர்க்கும் போது இந்த பர்சனாலிட்டிஸ் நம்மளால தடுக்க முடியும். இந்த மாதிரி தான் அப்படின்னு ரொம்ப செல்ஃபிஷா வாழ்ற மனிதர்கள், பவருக்காக என்ன வேணாலும் செய்ய துணிகிற மனிதர்கள் நம்ம கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம். யார் வந்தாலும் நான் ஏறி மிதிச்சு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ற மனிதர்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாமே இது எதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா நம்ம சொசைட்டில நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கண்டுக்க. ஸோ நீங்கள் ஒரு நல்ல பேரண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும் போது டெஃபினட்டாக இந்த குழந்தைங்களோட பிஹேவியரை நம்மளால் அப்போவே மாற்ற முடியும். ஸோ நம்மளால் ஒரு நல்ல சொசைட்டியை உருவாக்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சக்தி. பை, டேக் கேர், லவ் யூ ஆல். Hi everyone, welcome to my channel. My name is Shakti. I'm a counseling psychologist. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது the dark triad. ஒரு 3 types of dangerous personality இருக்காங்க. இவங்க யாரு, இவங்களை எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம், அதுக்கான ரெட் ஃபிளாக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போலாம். ரொம்ப அரகண்டா இருப்பாங்க இவங்க. யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க, யாரோட அட்வைஸையும் கேட்க மாட்டாங்க. ரொம்ப அரகண்டா சொல்லுவாங்க, எல்லாரும் எடுத்தறிஞ்சு பேசுவாங்க. இவங்க அதுதான் இவங்களோட ஒரு ட்ரைட் ஆஃப் பர்சனல், ஒரு ப்ரௌடாக நினைப்பாங்க இவங்க அவங்கள பற்றி. அடுத்து இவங்க ஒரு கன்வின்சிங் லையர்ஸாக இருப்பாங்க. இவங்க சொல்கிற பொய்கள் அப்படியே நம்மளால நம்ப முடியும், அந்த அளவுக்கு அழகாக பொய் சொல்லுவாங்க இவங்க. ஸோ இது செகண்ட் ரெட் ஃப்ளாக். மூணாவது விஷயம் என்னென்னா இவங்களை நம்மளால் நம்பவே முடியாது. எவ்வளோ விஷயம் நம்ம சொன்னாலும் இவங்களை நம்பவே முடியாது. இவங்க எப்போவுமே செல்ஃப் சென்டர்டாக இருப்பாங்க. தான் பெரிய ஆள், தன்னோட நீட் தான் இங்கே வந்து ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே இருப்பாங்க. இவங்க கிட்ட கொஞ்சம் கூட ஒரு எம்பத்தியோ ரிமோர்ஸோ இருக்கவே இருக்காது. அடுத்த முக்கியமான விஷயம், இவங்களை நம்மளால நம்பவே முடியாது. அந்த ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ்ங்கிறதுக்கு இவங்களுக்கு சான்ஸே இல்லை. அந்த இன்டெகிரிட்டி இவங்ககிட்ட இருக்கவே இருக்காது. அடுத்த விஷயம், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய நம்பர் ஆஃப் எக்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு ரீசனாக இருக்கலாம். தி வில் கம் ஆல்வேஸ் வித் பேக் ஸ்டோரியோட வருவாங்க. அதில் அவங்க விக்டிம் மாதிரி அவங்க போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எல்லா விக்டிமையும் நான் சொல்லலை, பட் இதுவும் ஒரு சிம்டம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க எப்போவுமே தான் பெரிய ஆள், தனக்கு மேலே தான் மற்ற விஷயங்கள்லாம், தன்னோட நீட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எப்போவுமே நம்புறவங்களா இருப்பாங்க. அதை நோக்கி தான் இவங்களோட ஒர்க் இருக்கும், அதை நோக்கி தான் இவங்களோட எல்லா ஆக்டிவிட்டீஸுமே இருக்கும். இவங்க ரொம்ப எமோஷ்னல் மேனிப்புலேட்டிவாகவும் இருப்பாங்க. சப்போஸ் அடுத்தவங்களால இவங்களுக்கு அந்த சக்ஸஸ் கிடைச்சிச்சுன்னா அதை நன்றி கூட அவங்களால கிராட்டிடியூட் ஃபீல் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக இன்னும் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன்னொன்று இவங்க என்ன நினைப்பாங்க, இந்த சோஷியல் ரூல்ஸ் எதுவுமே தனக்கானது இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. அந்த ரூல்ஸ் எல்லாம் தன்னால் உடைக்க முடியும், அதெல்லாம் மீறின சக்தி, அதெல்லாம் மீறின ஒரு மனுஷன் அப்படின்னு இவங்க தன்னை நம்புவாங்க. இது வந்து அவங்களோட குறை இல்லை, ஆனால் அவங்க அப்படி நம்புறாங்க அவங்கள. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப அழகாக மேனிப்புலேட்டிவ் பண்ணுவாங்க, ட்ரிக்கியாக. அதாவது உங்களை நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு உங்களை அன்பிளஸ், நீங்கள் அவங்க கூட பேசினாவே கொஞ்சம் எமோஷ்னலாக ரொம்ப பர்டன் இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு ட்ரிக்கியான ஒரு பீப்புள் இவங்க. அஃப்கோர்ஸ் இவங்க ரொம்ப கரிஸ்மேட்டிக்காக இருப்பாங்க, ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருப்பாங்க. இவங்களை பார்க்கும்போது நமக்கு நம்பிக்கை வரும் பேசும்போதெல்லாம். ஆனால் அதுக்கு நம்பிக்கைக்கு இவங்க ஏற்றவங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். அடுத்த விஷயம், ஈவன் அவங்க தப்பு பண்ணும்போது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கூட அதை வந்து இவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக வேற ஒரு ஆளை அதில் மாட்டி விடுவாங்க, இல்லை உங்களையே கூட பிளேமில் மாட்டி விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இவங்களுக்கு அந்த தைரியம் இருக்காது, தான் பண்ண மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு தைரியம் இருக்காது. அண்ட் இவங்க பண்ணுற ட்ரெஸ்ஸிங்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும், அது ரொம்ப சம்டைம்ஸ் ப்ரொவோகேட்டிவாக கூட இருக்கலாம். ஸோ அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவ்வளோ இதாக இருக்கும், இவங்ககிட்ட பெர்ஃபெக்ஷனாக இருக்கும்.
அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்க கூட நீங்க பேசும்போது ஒரு டைமும் நீங்க பயத்தோட பேசுவீங்க. ஒரு எக்ஷெல்ல நடக்கிற மாரி இருப்பீங்க. அவ்வளோ எந்த மிஸ்டேக்ஸுமே இல்லாம நீங்க ஒரு பர்டனா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. எந்த மிஸ்டேக்ஸுமே இல்லாம ஒரு அப்யூசிவா நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. அது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், ஆஃபீஸ் கோவொர்க்கரா இருக்கலாம், இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம். வாட்டெவர் மே பி. அது என்னன்னு கண்டுபிடிச்சு, சப்போஸ் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸா இருந்தா, இட் இஸ் கோயிங் டு பி லைஃப் லாங் சேலஞ்சிங். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. சப்போஸ் கோவொர்க்கரா இருந்தா, அது டெஃபினட்டா நீங்க ஹெச்ஆர் கிட்ட ரைஸ் பண்ணுங்க. நத்திங் ராங் இன் தட். சப்போஸ் உங்க ரிலேஷன்ஷிப்ல இது மாரி அப்படின்னா, நீங்க உடனே ஸ்டெப் பேக் பண்ணுங்க. நத்திங் ராங் இன் தட். அப்படிதான் நீங்க உங்களோட பீஸ் ஆஃப் மைண்ட நீங்க காப்பாத்திக்க முடியும். இதுல மோஸ்ட் டேஞ்சரஸ் பர்சனாலிட்டி ட்ரைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தி சைக்கோபதி அண்ட் மேக்வில்லியனிசம்னு சொல்லுவோம். இதுல 3மே சேர்ந்திருக்கும். நார்சிஸ்டிக் இந்த 3 டைப்ஸும் சேர்ந்திருக்கும். அவங்க தான் மோஸ்ட் டேஞ்சரஸ். அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அவங்களுக்கு ஒரு மாரல் காம்பஸ் இருக்காது. they will do to reach their success or to reach the power. அவங்களுக்குள்ள ஒரு பவர் ஹங்கர் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. மாரல் கோட், எத்திக்ஸ் எதுவுமே அவங்க கிட்ட இருக்காது. ஸ்பெஷலி அவங்க கிட்ட எம்பத்தின்னு ஒரு விஷயமே இருக்காது. ஸோ அவங்க கிட்ட அது இதெல்லாம் வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம் அவங்க யார். ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் இவங்க அவங்களோட ஒர்க்கை விட்டுட்டு மற்ற எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆவாங்க. வேற ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுவாங்க. அடுத்தவங்களோட சின்ன சின்ன ஃப்ளாஸ் எடுத்து வச்சு புல்லிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கலாய்க்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுவாங்க. மற்றவங்கள ரொம்ப லிட்டில் பண்றது, மற்றவங்களோட இமேஜை டேமேஜ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க அதிகமாக இன்டெல்ஜ் ஆவாங்க. அவங்களே அறியாம அவங்க இந்த மாதிரி பிளேமிங், காசிப்பிங் அண்ட் இதுல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட். இவங்களோட இன்டென்ஷன் ஒன்னே ஒண்ணுதான். இவங்க தான் அங்க பவர் சென்டரா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கான திறமைகளோ தகுதியோ தனக்கு இல்லைன்னா கூட தான் பவர் சென்டர்ல இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சப்போஸ் இந்த மாதிரி மனிதர்களை நீங்க உங்க லைஃப்ல மீட் பண்ணீங்கன்னா, இவங்க கிட்ட இருந்து ரொம்ப தூரத்துல தள்ளி இருங்க. ஏன்னா இவங்களுக்கு நீங்க எவ்வளவுதான் பெயின் இருந்தாலும், உங்ககிட்ட எவ்வளவுதான் கண்ணீர் இருந்தாலும், எவ்வளவுதான் ப்ராப்ளம் இருந்தாலும் இவங்க அதெல்லாம் நம்ப மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு மேனிபுலேட்டிவ்னு நினைப்பாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த மனிதாபிமானம், இரக்கம் எதுவுமே இருக்காது. ஸோ கேர்ஃபுல் வித் திஸ் பீப்பிள். இவங்க க்ரோன் அப் ஆனதுக்கு அப்புறம் இவங்களை ட்ரீட் பண்ணவே முடியாது. ஏன்னா இவங்களோட சிம்டம்ஸ் எதுவுமே வந்து டிஎஸ்எம்ல லிஸ்ட் அவுட் ஆகல. இவங்கள ஒரு சைக்கோபதி அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. பட் இவங்க கிட்ட இருக்க எல்லா சிம்டம்ஸுமே மனித குலத்துக்கு எதிரானது. இங்க பிரச்சனை என்னன்னா, இவங்க சின்ன வயசுல இருந்தே இதை நம்புறாங்க. ஏன் அப்படின்னா, சின்ன ஸ்டாப் பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னன்னா, சின்ன வயசுல உங்க குழந்தைங்க யாரையாவது தள்ளி விட்டு வந்து நான் தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு ரொம்ப ப்ரௌடா சொன்னாவோ, இல்ல யாரையாவது நான் ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொன்னாவோ, உடனே அவங்கள சமத்து அப்படின்னு சொல்லி கொஞ்சாம அவங்களுக்கு புரிய வைங்க. மாரல் கோட்னா என்ன, ஹியூமனிட்டினா என்ன, லைஃப் எப்படி நம்ம வாழணும், இந்த சோஷியலா நம்ம வாழும்போது மனிதர்களுக்கு மனிதர்கள் எப்படி உதவியா இருக்கணும், இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்து வளர்க்கும் போது இந்த பர்சனாலிட்டிஸ் நம்மளால தடுக்க முடியும். இந்த மாதிரி தான் அப்படின்னு ரொம்ப செல்ஃபிஷா வாழ்ற மனிதர்கள், பவருக்காக என்ன வேணாலும் செய்ய துணிகிற மனிதர்கள் நம்ம கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம். யார் வந்தாலும் நான் ஏறி மிதிச்சு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ற மனிதர்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாமே இது எதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா, நம்ம சொசைட்டில நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கண்டுக்காம. ஸோ நீங்க ஒரு நல்ல பேரண்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும் போது டெஃபினட்டா இந்த குழந்தைங்களோட பிஹேவியரை நம்மளால அப்பவே மாற்ற முடியும். ஸோ நம்மளால ஒரு நல்ல சொசைட்டியை உருவாக்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சக்தி. பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.